சி பார்சிலோனா மற்றும் நியூகாசில் யுனைடெட் அணிகள் மார்ச் 10, 2026 அன்னைக்கு செயின்ட் ஜேம்ஸ் பார்க்ல நடந்த யுஎஃபா சாம்பியன்ஸ் லீக் ரவுண்ட் ஆஃப் 16 முதல் லே போட்டியில 1-1 வரை சமன் செஞ்சிருக்காங்க. நியூகாசில் அணியோட ஹார்வி பார்னஸ் 86வது நிமிஷத்துல முதல் கோலை போட்டு மிரட்டினாரு. ஆனா பார்சிலோனாவோட லாமின் யமால் 96வது நிமிஷத்துல கிடைச்ச பெனால்டி வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு பரபரப்பான கோல் அடிச்சு மேட்சை சமன் செஞ்சிட்டாரு. இந்த விறுவிறுப்பான போட்டி இந்த 2 கிளப்களும் ஐரோப்பிய அளவுல 6வது தடவையா மோதுறது. இது கண்டம் தாண்டிய இந்த முக்கியமான போட்டியில அவங்க அடுத்த சுற்றுக்கு போறதுக்கு ரொம்ப முக்கியமானது. ஏற்கனவே செப்டம்பர் 18, 2025 அன்னைக்கு 2025 கீழ் 26 சாம்பியன்ஸ் லீக் சுத்துல நியூகாசிலை 2-1 வரை தோற்கடிச்சுதான் பார்சிலோனா அணி நாக் அவுட் சுத்துக்கு வந்துச்சு. அந்த மேட்ச்ல மார்க்கஸ் ராஷ்ஃபோர்ட் 2 கோல் அடிச்சு கலக்கினாரு. இப்போ நடந்த டிரா சாம்பியன்ஸ் லீக் நாக் அவுட் சுற்றுகள்ல நாம எதிர்பார்க்கிற கடுமையான போட்டியை நல்லாவே காட்டுது. வழக்கமா பார்த்தா யூரோப்பியன் மேட்சுகள்ல பார்சிலோனாவுக்கு நியூகாஸ்டிலை விட கை கொஞ்சம் ஓங்கி இருக்கும். அவங்க மொத்தமா மோதின 6 மேட்சுகள்ல பார்சிலோனா 4 மேட்ச் ஜெயிச்சிருக்கு. நியூகாஸ்டில் ஒரே ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சது. இப்போ டிரா ஆயிருக்கு. நியூகாஸ்டில் ஜெயிச்ச அந்த ஒரே ஒரு மேட்ச் 1997 செப்டம்பர்ல நடந்த ஒரு மறக்க முடியாத 3-2 வரை குரூப் ஸ்டேஜ் வெற்றிதான். அதுல ஃபாஸ்டினோ அஸ்பிரில்லா செமையா ஒரு ஹேட்ரிக் அடிச்சு மிரட்டினாரு. ஆனா அதே வருஷம் நடந்த ரிட்டர்ன் மேட்ச்ல பார்சிலோனா 1-0 வரை பதிலடி கொடுத்து ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் 2002-03 சாம்பியன்ஸ் லீக் 2வது குரூப் ஸ்டேஜ்ல இந்த 2 டீம்களும் மறுபடியும் மோதினாங்க. அப்போ பார்சிலோனா 2 லெக்லையுமே அதாவது 3-1 வரை 2-0 வரை ஜெயிச்சு கெத்து காட்டுனாங்க. இந்த சீசன்ல பார்சிலோனாவுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஜெரார்ட் மார்ட்டினோட எழுச்சிதான். 2002 பிப்ரவரி 26ல பிறந்த இந்த 24 வயசு ஸ்பானிஷ் தற்காப்பு வீரர் பார்சிலோனா அணியில ரொம்ப வேகமா மேல வந்திருக்கார். 2023 ஜூலை மாசம் பார்சிலோனா பி அணியில சேர்ந்த மார்ட்டின் 2024 ஆகஸ்ட் 17 லா லிகால முதல் அணியில அறிமுகமானார். அவருடைய தொடர்ச்சியான சிறப்பான ஆட்டங்கள் 2025 கீழ் 26 சீசனுக்கான முதல் அணியில அவருக்கு நிரந்தர இடத்தை வாங்கிக் கொடுத்திருக்கு. இது அவரோட திறமைக்கும் கோச் ஹான்சி ஃபிளிக் அவருடைய எதிர்காலத்தின் மேல வெச்சிருக்கிற நம்பிக்கைக்கும் ஒரு பெரிய சான்று. மார்ட்டின் லெஃப்ட் பேக் சென்டர் பேக்னு 2 பொசிஷன்லையும் ஆடக்கூடிய ஒரு பன்முகத்திறன் கொண்ட வீரர். இது கட்டலான் ஜாம்பவான்களான பார்சிலோனாவுக்கு அவரை ஒரு முக்கியமான சொத்தா மாத்திருக்கு. பார்சிலோனா அணிக்கு இப்போ மார்ட்டினோட பங்கு ரொம்பவே முக்கியமானதா மாறியிருக்கு. குறிப்பா நிறைய தற்காப்பு வீரர்கள் காயத்துல இருக்கிறதால இது அவங்களுக்கு பெரிய உதவியா இருக்கு. நியூகாசிலுக்கு எதிரா நடந்த சமீபத்திய சாம்பியன்ஸ் லீக் போட்டியில எரிக் கார்சியா, ஜூல்ஸ் கவுண்டே, அலஹாண்ட்ரோ பால்டே மாதிரி முக்கியமான டிஃபெண்டர்கள் விளையாட முடியல. இந்த நிலைமை மார்ட்டினை மைய தற்காப்புல ஸ்டார்டிங் 11ல களமிறங்குற வாய்ப்பு கிடைச்சது. பாவ் கியூபர்சி கூட அவர் ஜோடி சேருவார்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இந்த மாதிரி வாய்ப்புகள் மார்ட்டின் எந்தளவுக்கு வளர்ந்திருக்காருங்கிறதையும் பெரிய அழுத்தமான போட்டிகள்ல கூட எப்படி அசத்துவார்ங்கிறதையும் நல்லா எடுத்துக்காட்டுது. 2024 கீழ் 25 சீசன்லயே அவர் தன்னோட திறமைய நிரூபிச்சிட்டாரு. அந்த சீசன்ல 28 லீக் போட்டிகள்லையும் 8 சாம்பியன்ஸ் லீக் போட்டிகள்லையும் விளையாடியிருக்காரு. பார்சலோனா அணி லா லிகா டைட்டிலையும் கோபா டெல் ரே வெற்றியையும் பெற்ற அந்த வெற்றிகரமான சீசனுக்கு இவரும் ஒரு முக்கியமான காரணமாய் இருந்திருக்காரு. மார்ட்டின் முதல் அணிக்கு வந்த இந்த பயணத்துல 2025 மார்ச் 21 ஸ்பெயின் U21 அணிக்காக ஒரு சர்வதேச போட்டியில விளையாடவும் வாய்ப்பு கிடைச்சது. 2025 யுஎஃபா ஐரோப்பிய சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிகள்ல கையில காயம்பட்டதால விளையாட முடியாம போனாலும் அவருக்கு கிடைச்ச அந்த அழைப்பு அவர் ஒரு நம்பிக்கைக்குரிய இளம் வீரர்னு நல்லா உறுதிப்படுத்திருச்சு. இப்போ 2026 மார்ச் 18 நியூகாஸ்டிலுக்கு எதிரா நடக்கிற 2வது லே போட்டிக்கு பார்சிலோனா தயாராகிட்டு இருக்கு. இந்த போட்டியில மார்ட்டின் தடுப்பாட்ட வரிசையில தொடர்ந்து விளையாடுறதும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப முக்கியமாயிருக்கும். திறமையான இளம் வீரர்களை மெயின் டீம்ல சேர்த்து சாம்பியன்ஸ் லீக்ல இன்னும் முன்னேறும் போது அணிக்கு ஒரு பலத்தையும் தாக்குப்பிடிக்கும் திறனையும் கொடுக்கணுங்கிறது கிளப்போட உத்தி. மார்ட்டினோட இந்த வளர்ச்சி இந்த உத்திக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு.